வணக்கங்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க செங்கல்பட்டு மாவட்டம் படால கிராமத்துல இருந்து வரோம். சரிங்கண்ணா. உங்க பேரு? என் பேர் வந்து மணிகண்டன். உங்க பேரு மணிகண்டன்? மணிகண்டன். சரிங்கண்ணா. எத்தனை மாடு நீங்க எடுத்துறீங்க? நாங்க எடுத்துற 3 எருமை எடுத்துருக்கோம். 3 எருமை? ஆமா. யாரா எடுத்து கொடுத்தது? ஈரோடு மணிகண்டன் தான் எடுத்து கொடுத்தாரு. மணியண்ணா எடுத்து கொடுத்தாரு. ஈரோடு மணிகண்டன். சரிங்கண்ணா. இவரு உங்களுக்கு எப்படிண்ணா தெரியும்? யூடியூப் மூலியமா தான் இவரை தெரியும் எனக்கு. கடந்த 1 வருஷமா ஃபாலோ பண்ணின்னு அவர் இப்போ சொல்லத்தெல்லாம் கேட்டுன்னு இப்போ வந்து ஒரு கான்டாக்ட் பண்ணி வந்தது. 1 வருஷமா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆமா வந்தது. சரி, யூடியூப்ல பார்த்தேன். எப்படி விட்டு எடுக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? இல்ல இதே மாதிரி தான் எல்லா கஸ்டமர் கிட்ட நல்லா கரெக்டா பேசுறாரு. மாடு இதான் ரேட்டு இப்படிதான் வாங்கணும்னு சொல்லினாரு. அதனால ஒரு நம்பிக்கையில வந்தது. சரிங்கண்ணா. இப்போ நீங்க சந்தையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க இன்னைக்கு? நாங்க கரெக்டா படாலத்துல இருந்து 9 மணிக்கு வண்டி ஏறணும். இல்ல 4 மணிக்கெல்லாம் வந்துட்டோம் சந்தைக்கு. சரி, 4 மணிக்கா வந்துட்டீங்க. வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாடு பார்த்து எத்தனை மாடு பார்த்து ஒரு 60-70 மாடு பார்த்தோம். பார்த்ததுல அவர் வந்து எந்த மாடு எங்களுக்கு எங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மணியான புடிச்சு கொடுத்துக்கிறாரு. உங்க ஏரியா தகுந்த மாதிரி ஆமா புடிச்சு கொடுத்துறாரு. இப்போ அவர் மாடு எடுத்து கொடுத்ததுல இந்த மாடு எடுத்துங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரா இல்ல உங்ககிட்ட கேட்டுக்கிறாரா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துறா? இல்ல எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அவரும் மாடு நல்லா இருக்கும்னு சொல்றாரு. நல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆமா. இப்போ மாடை அவர் பார்த்து எடுத்ததால மெயினா ஈஸியா செக் பண்ணி எடுத்து தராரு. எல்லாமே செக் பண்ணி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி தான் எடுக்கிறாரு. எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறாரு. மெயினா என்னென்ன விஷயம் செக் பண்ணாரு? மேனம் பால் மாதிரி பார்த்தாரு. மாடு பால் கறக்குமா, 4 காம்பு கறக்குமா இல்லையா, இது வெயிலுக்கு தாங்கம்மா, உங்க ஏரியாவுக்கு தாங்கம்மா இல்லையான்னு பார்த்து நல்லா பார்த்து எடுத்து கொடுக்குறாரு. சரிங்கண்ணா. நீங்க வந்து வரும்போது பால் திறன் எவ்வளவு நான் கேட்டீங்க, அவர் எவ்வளவு எடுத்து கொடுத்தாரு? நாங்க 5 கேட்டோம், 10 லிட்டர் கேட்டோம் ஒரு நாளைக்கு. அவர் ஒரு 12 லிட்டர் கறக்குன்னு நிற்கிறாரு. நம்பி எடுக்கலாம் சொன்ன நம்பி எடுக்கலாம் தாராளமா. மாடு வளர்ப்புல உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இருக்கு அனுபவம்லாம் இருக்கு. வீட்டுல இதுக்கு முன்னாடி எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? மாடு வீட்டுல 4 மாடு இருக்கு. இப்போ ஒரு 3 மாடு. சரிங்கண்ணா. அவர் சொன்ன பால் வரும் நம்பிக்கை? வரும் அதெல்லாம் வரும். அவர் ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட் பண்ணப்ப அவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதெல்லாம் போன் பண்ணோனே எடுத்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. உடனே ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. உடனே எடுக்கிறாரு. அதெல்லாம் ஒன்னும் குறைய சொல்ல முடியாது. சரி, நான் இங்க வந்த அப்புறம் ஒரு எப்ப நான் அவர்கிட்ட பழகுறீங்க? நல்ல அருமையான கேரக்டர். நல்லா மாடு இதுதான் நல்ல மாடு, உங்களுக்கு இதான் தாங்க அவரே எல்லாமே சொல்றாரு. உங்களுக்கு இதான் கரெக்டான மாடுன்னு உங்களுக்கு கரெக்டா எதுன்னு கரெக்டா பார்த்து எடுத்து கொடுக்குறாரு. சரி, நான் இங்கே டிரான்ஸ்போர்ட்ல எப்படின்னா இங்கே தான் வண்டி அவரே தான் அண்ணன் தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவரே எல்லாமே ரெடி பண்ணி? ஆமா, எல்லாமே அவரே ரெடி பண்ணி மாட்டை எடுத்துன்னு சேஃப்டியா இருக்கிற வரைக்கும் அவர் பொறுப்பு இருக்கு. எல்லாமே அவர் பொறுப்பேற்றுக்கிறாரு. சரி, நான் வேற எதுவும் மாடு கண்ணு மாடா சன மாடானா? இது கண்ணு போட்டுது. இங்கதான் எல்லாமே இப்பதான் 2 மணி நேரம் ஆகுது. இப்ப மாடு எடுத்தா கண்ணு போட்டுருச்சு? ஆமா, மாடு எடுத்தோம் கண்ணு போட்டுச்சு. சரி, நான் இதுலயே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்? ஆமா. சரி, நான் வந்த மன திருப்தியா எடுத்துவீங்களா? திருப்தியா இருக்கு. சரி, நான் மறுபடியும் எடுத்து ஆமா எடுக்க வரும். சரி, கண்டிப்பா. நன்றிங்கண்ணா. சரி.